ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னல் டிஷ் வாழைப்பூ வடை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாழைப்பூ, கடலைப்பருப்பு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற இதழ் எடுத்தா உள்ள இந்த மாதிரி வாழைப்பூ இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் எடுக்கும்போது உள்ள வாழைப்பூ இருக்கும், அதை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதெல்லாமே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கீழே இருக்கிற பார்ட்டில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அதை தனியாக எடுத்துருங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற பார்ட்டில் நரம்பு மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இது ரெண்டுமே போடக்கூடாது, அதையும் தனியாக எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவில் இருக்கிறதும் எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று நான் காமிக்கிறேன். கீழே இருக்கிற பார்ட்டில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க. அதே மாதிரி மேலே இருக்கிறது அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இது நம்ம சமைக்கும் போது போட்டால் இது நமக்கு ஜீரணம் ஆகாது, அதனால இதை தூக்கி போட்டுடணும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற லேயரும் நரம்பு மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதையும் நான் எடுத்துட்டேன். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இது தனியாக தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் இந்த வாழைப்பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு பவுலில் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, தண்ணி சேர்த்தாம தான் அரைக்கணும். ஒரு பீஸ் இஞ்சி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பீஸ் பட்டை, 4 கிராம்பு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது, ரொம்ப ட்ரையாக தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்த்தல, நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும். அதுலேயே நமக்கு இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். நல்லா அகலமான பவுலாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை எல்லாமே இதில் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் நான் ஒன்று எடுத்திருக்கேன், ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் அது கூட சேர்த்துட்டேன். மல்லி இலை 1 கப்பு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட் வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் அரைக்கும் போது வரமிளகா நான் எதுவுமே சேர்த்தலை, அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா தேவைப்பட்டால் உங்களுக்கு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க, சேர்த்தாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக போட தேவையில்லை, பெருசாக போட்டிங்கன்னா உள்ள மாவு வேகாது. ஸோ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி பால்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்படி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்க தேவையில்லை, மீடியம் ஹீட் வந்தால் போதும். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு கையில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. லைட்டாக தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்திட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றுன்னா எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது தான் கிறிஸ்பியாக ஆகும், உள்ளே இருக்கிற லேயர் வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, எண்ணெய் தெரிச்சிரும். பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் எப்படியே வச்சிடலாம். அந்த சைடும் நல்லா வேகட்டும். சின்ன சின்ன பால்ஸாக போடும்போது உள்ளே இருக்கிற லேயரும் நல்லா வெந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பூ ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.